ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி மசாலா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் வீடியோ நடுவுலேயே நான் சொல்லுவேன், செய்யும் போதே சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா 1-2 மிஸ் ஆகிடும், அப்புறமா சொதப்பிடும். ஸோ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் மீனை நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மீனில் ஃபுல்லாக தடவிக்கிறேன். இப்போ நான் இதை ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சுக்க போகிறேன். இதை ஊற வச்ச பிறகு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பேனில் எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு மீனாக அதில் நம்ம போட ஆரம்பிக்கலாம். மீன் நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு வெந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ மீன் நல்லா வெந்த பிறகு நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். அது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். அது கூட சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு ஒரு 5 பல்லு எடுத்துக்கோங்க. அது கூட சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா 1, நீட்டு காஞ்ச மிளகா 1, பச்சை மிளகா நான் நீட்டாக அறுத்து போட்டிருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து பொன்னிறம் கலரில் வந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் 1 தான் எடுத்துக்கிட்டேன், சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. தக்காளியும் வெங்காயத்தையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வதக்கினதுக்கப்புறமா நான் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்மளுக்கு மசாலா மாதிரி ரெடியான பிறகு நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க மீனை வந்து இதில் ஆட் பண்ணலாம் ஒன்று ஒன்றா. மீன் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் பண்ணிவிட்டு பேனில் எண்ணெய் இருக்கக்கூடாது, அந்த அளவு வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எதுவுமே இல்லை பாருங்கள், ஒரு மசாலா மாதிரி இருக்குது, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்ட் டைமில் வரும்.